கடந்த திமுக 21லேருந்து 25 வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி காலங்களில் இதே போன்று திமுகவுக்கு எதிராக கருத்து சொன்னவர்கள், திமுகவை குறித்து பேசியவர்கள் அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி, தலைவர்களை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி, தலைவர்கள் மீது தவறான தகவல் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் அந்த கைது செய்யப்பட்டவருடைய பேர்களை சொல்ல விரும்பலை. ஆனால் அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து அவர்கள் மீது வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டது. நீங்களே நேர்காணல் எடுத்த பிரபல 2-3 நபர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனக்கு அதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். நாகரிக அரசியல்னு சொல்லக்கூடிய திமுக இன்னும் ஒரு தனி மனிதருடைய அவர் மேலே ஒரு பழிய சுமத்துற மாதிரி தனி மனித தாக்குதலுங்கிறத நாகரிக அரசியலுக்குள்ள திமுக எப்படி அடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாதாரின்னு சொல்லி ஆர் ரசா பேசுறாரு, யார சட்டமன்ற உறுப்பினர்களை. அப்போ இப்படி ஒரு பேச்சுங்கிறத எப்படி ஏற்படுதையா இருக்கும்? ஆளும் கட்சி அதை எப்படி ஏற்றுக்கும்? அப்போ இதே உதயநிதி இன்னும் இதற்கு முன்பு காமன் பர்சன் பேசின அந்த சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகளால் பேசுகிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை. அப்போ அந்த பேச்சுக்கு உதயநிதியுடைய கருத்து என்ன, பதில் என்ன? ஆர்எஸ் பாரதியுடைய கருத்து என்ன, பதில் என்ன? ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து என்ன, பதில் என்ன? அப்போ அவங்க அதையும் தானே பேசணுங்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகள் இந்த தேர்தலிருந்து முடிஞ்சு போச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆளுநர் ஏன் இப்போ குடைச்சல் கொடுக்கிறாரு? எப்போ காங்கிரஸை தூக்கி வழிநடத்த விஜய் தயாராகிறாரோ அன்று தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இப்போ 4 மாநிலங்களில் காங்கிரஸும் கலப்படமாக இருக்குது. ஆனால் 4 மாநிலத்திலும் விஜய் என்ற நபருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ அந்த செல்வாக்கை கொண்டு இந்த 4 மாநிலங்கள் நாளைக்கு 8 மாநிலங்களாக மாறும். அந்த 8ங்கிறது 12 மாநிலங்களாக மாறும். ஆல்மோஸ்ட் 12 மாநிலங்களில் காங்கிரஸ் விஜய் என்ற ஒரு முகத்தை தென்பட வைத்து விட்டார்கள். பிரதமருடைய பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி பேசி வளர்ந்த திமுக, இப்ப பேசி பேசி அழியுது திமுக. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செஞ்சதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய்யான வழக்குகளை போட்டு திமுகவை முடக்கிறலாம் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக, அது திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய முதன்மை தலைவரை ஒரு முதலமைச்சரை அவதூறாக பேசும்போது இது நடவடிக்கை எடுக்க வேண்டியங்கிற கட்டாயம்ங்கிறது ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான். இது புதுசாக தாவேகா கிரியேட் பண்ணுது, புதுசாக தாவேகா ஒரு சூழ்ச்சியை செய்ய போகுது அப்படிங்கிற மெத்தடில் இது எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, கடந்த திமுக 21லேருந்து 25 வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி காலங்களில் இதே போன்று திமுகவுக்கு எதிராக கருத்து சொன்னவர்கள், திமுகவை குறித்து பேசியவர்கள் அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி, தலைவர்களை இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லி, தலைவர்கள் மீது தவறான தகவல் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் அந்த கைது செய்யப்பட்டவருடைய பேர்களை சொல்ல விரும்பலை. ஆனால் அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து அவர்கள் மீது வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டது. நீங்களே நேர்காணல் எடுத்த பிரபல 2-3 நபர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனக்கு அதுவும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவங்களுடைய பேர் சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா இப்பேற்பட்ட சூழலை திமுகவும் கையாண்டிருக்கு கடந்த காலங்களில். இது ஒன்றும் புதிதாக தாவேகா மட்டும்தான் இது புதுசாக செய்யுதுங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக நம்ம பார்க்கணும். இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய சூழல் தான். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினாருங்கிற ஒரு விதம் இருக்குல்ல. கண்டிப்பா. இப்போ நீங்கள் 21-26 தேர்தலுக்கு முன்பு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் மீதும், முதல்வருடைய குடும்பத்தின் மீதும், முதல்வரை சார்ந்த அந்த கட்சியினர் மீதும் எவ்வளவு குறைகளையும் எவ்வளவு அவதூறுகளையும் திமுக பரப்புச்சுன்னு சோசியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்தோம் தானே? பார்த்தோம். ஆமாம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அணில்னு சொன்னாங்க, தற்குறின்னு சொன்னாங்க. ஒரு பிரபல நடிகையோட தொடர்பு படுத்தி அவர்களுக்கான உறவுங்கிறது இன்னும் வெளிப்படையாக அவர்கள் சொல்லாத உறவை வைத்து அந்த உறவை வைத்து தான் விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் இருந்துச்சு. மனைவி, குழந்தைகளை வைத்து விமர்சனம் செய்யக்கூடிய சூழல்லாம் இருந்துச்சு. இப்போ அதே சூழலை அவர் முதல்வர் ஆனதுக்கு பின்னும் அதை செய்யணுங்கிறதுங்கிறத எப்படி ஒரு அரசியல்வாதியாக அதை முன்வராரு அவர்?
அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ தாழ்மான் பர்சனாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இன்னும் ராசா கூட இருக்கட்டும், இவங்களெல்லாம் மேடைகளில் பேசும்போது அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு விதம் இருக்குல்ல. நாகரிக அரசியல்னு சொல்லக்கூடிய திமுக இன்னும் ஒரு தனி மனிதருடைய அவர் மேலே ஒரு பழியை சுமத்துற மாதிரி தனி மனித தாக்குதலுங்கிறத நாகரிக அரசியலுக்குள்ள திமுக எப்படி அடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாதாரின்னு சொல்லி ராசா பேசுறாரு, யார சட்டமன்ற உறுப்பினர்களை. அப்ப இப்படி ஒரு பேச்சுங்கிறது எப்படி ஏற்புடையா இருக்கும்? ஆளும் கட்சி அதை எப்படி ஏத்துக்கும்? கண்டிப்பா ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணலன்னா ஒரு விமர்சனமா வைங்க. விஜய் இப்படி பண்றாரு, தாவேக அரசு இது பண்ணுது, தாவேக்கோட அமைச்சர்கள் இப்படி பண்றாங்க, இது யாருமே வந்து தடுக்கலை, நம்மளுமே பேசுறோம். நம்மளை போன்ற பல பத்திரிகையாளர்கள் விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க, தவறு செஞ்சா விமர்சிக்கிறாங்க, ஆனா அவங்க மேல கைது இல்லை, நடவடிக்கை இல்லை. ஆனா நீங்க பேசக்கூடிய வாதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் நீ யாருடா பெரிய இவனடா அவனடாங்கிறப்பதான் அங்க பிரச்சனை வருது. அப்போ அதை தவிர்த்துக்கணும்னு தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளாமல் இன்னும் அவர் விஜய் வந்து இன்னும் தேர்தலை சந்தித்து அவர் முதலமைச்சர் ஆகாதபடியும் திமுக தான் இன்னும் முதலமைச்சராக இருக்கும்படி கனவுல இருக்காங்கல்ல, அந்த கனவு உலகத்திலேருந்து வெளியே வரணும் திமுகங்கிறது நம்மளுடைய ஒரு இதாக இருக்குது, கோரிக்கையாகவே இருக்குது. ஏன்னா எல்லா மேடைகளிலும் திமுகவை சேர்ந்தவர்கள் இதை தான் பேசுகிறாங்க. எல்லா மேடைகளும் அந்த ஏன் டிஃபெண்ட் பண்ணுறாங்கிறதே தெரியல. இன்னும் அவர்களை இவங்க வந்து எம்எல்ஏவா, இவங்க வந்து அமைச்சரா, இவரெல்லாம் முதலமைச்சரா அப்படிங்கிற அந்த ஏளனமாக பேசக்கூடியது அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு சமுதாயத்தை மட்டும் அவர்கள் கீழ் ஜாதி அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஒரு விதம் இருக்கும் தெரியுமா, அது நீண்ட காலமாக தொடரக்கூடிய சூழல் தமிழ்நாட்டிலும் சரி வட மாநிலங்களும் சரி. அது போன்று பார்க்குறாங்களா? ஏதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரியும் தாவேகாவை விஜய் ஏதோ தீண்டத்தகாதவர் மாதிரியும் சட்டமன்ற உறுப்பினர்களை தீண்டத்தகாதவர்கள் மாதிரியும் அமைச்சர்களை தீண்டத்தகாத அவர்களை பேசினாலே ஐயோ இப்படி அவர் ஏதாவது வாய் தொழுது ஏதாவது சொல்லிட்டாலே போதும், அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்ன விமர்சனம் வைக்கிறாங்க. மக்கள் அதை பார்க்குறாங்களா? தொலைக்காட்சிகளில் தான் வரப்போகுது, யூடியூப்ல நம்ம உட்காந்து பேசுகிறோம், மக்கள் பார்க்க போகிறாங்க, மக்கள் அதற்கான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணதுக்கான தீர்ப்பாக தான் இந்த தோல்வி அடைஞ்சிருக்கீங்க 26 தேர்தலில். அப்போ எல்லா தீர்ப்பையும் மக்கள் கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ மக்கள் வந்து இதை கவனிக்காமல் இருக்க மாட்டாங்கங்கிறத எந்த நம்பிக்கையில் திமுக இருக்குங்கிறது தான் ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்கும். அப்போ அதை கவனிக்கணும், மக்கள் கவனிக்கிறாங்க. மக்கள் வந்து இவங்க என்ன பேசுகிறாங்க, திமுக என்ன பேசுது, தாவேகா என்ன பேசுது, தாவேகாவுடைய அமைச்சர்கள் என்ன பேசுகிறாங்க. சரி, அப்படி தாவேகாவுடைய அமைச்சர்கள் பேசினாலும் அதில் என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது, என்ன கருத்து முரண்கள் இருக்குது, அதை ஒரு விவாத பொருளாக தானே நீங்கள் வைக்கணும். தனி மனிதருடைய தாக்குதலாக எப்படி ஏற்றுக்க முடியுமா? அதன் அடிப்படையில் தானே இங்கே கைது செய்யறாங்க. அந்த கைதுக்கு ஒருத்தர் வந்து துணையாக வருவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு கேள்வி. அப்போ இதே உதயநிதி இன்னும் இதற்கு முன்பு தாமான் பர்சன் பேசின அந்த சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகளால் பேசுகிறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை. அப்போ அந்த பேச்சுக்கு உதயநிதியுடைய கருத்து என்ன, பதில் என்ன? ஆர்எஸ் பாரதியுடைய கருத்து என்ன, பதில் என்ன? ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து என்ன, பதில் என்ன? அப்போ அவங்க அதையும் தானே பேசணுங்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகள் இந்த தேர்தலிருந்து முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதே போல் பழைய பொருளை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லைங்கிற நான் சொல்ல வரேன். மொழிவாரிக்கு போராடிச்சா திமுக, ஓகே எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாருக்குமே திமுக போராடிச்சு, அதெல்லாம் யாருமே இங்கே மறுக்கலை. தமிழ்நாட்டில் யாராவது மறுக்கிறாங்களா? திமுக செய்யக்கூடிய விஷயங்களை பாராட்டுறாங்க, அதில் மாற்றுக்கருத்து. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாலங்கள் உயர்ந்திருக்குன்னா அதுக்கு திமுகவும் ஒரு காரணம், அதில் யாரும் மாற்றுக்கருத்து இல்லை. அது யாருமே இது திமுக கட்டலைன்னு யாரும் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தை திமுக செய்யலைன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாருமே சொல்ல, எல்லாருமே மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இதை காலம் கடந்து உங்களுக்கு 26 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த தீர்ப்புக்கான தண்டனை என்னங்கிறத கொஞ்சம் யோசிங்க. ஏன் நமக்கு மக்கள் தோல்வி கொடுத்துருக்காங்க? அப்போ அந்த தோல்வியை பற்றி யோசிக்காமல் ஒரு ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் போட்ட பிச்சை தாங்கிறீங்க, கூட்டணி கட்சிகள்லாம் எங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் போனாங்கங்கிறீங்க. இப்போ அந்த கூட்டணி கட்சிகளில் வெளிப்படையாக சொல்லிடுறாங்க எல்லா இடத்துலையும் திமுகவில் நாங்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. வைகோ உங்க கூட இருந்தவர் அவரெல்லாம் காரி வளரல, இங்க இருந்தா எங்களோட தனித்தன்மையே போயிரும் அப்படின்ற மாதிரி காரி துப்பிட்டு போறாங்க. நான் அதை தான் சொல்ல, மீண்டும் மீண்டும் திமுக ஏன் தன்னை அசிங்கப்படுத்திக்குது, தன் முகத்தில் ஏன் சாணி அள்ளி பூசிக்குதுங்கிறத நம்ம கேள்வியாக வைக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த ப்ரொடெக்ஷனை பாருங்க, நீங்கள் வைக்கக்கூடிய நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களையும் டெல்லிக்கும் உங்களுக்கும் தான் போட்டின்னு வச்சுங்க. ஆனால் களம் அது இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்கு தாவேகா. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மைனஸை வந்து ஏன் இன்னும் கண்டு கொள்ளாமல் இருக்கீங்க? அந்த மைனஸ் என்னங்கிறதே வெளிப்படையாக தெரியாமல் இன்னும் ஜென்சி கிட் மீட்டிங்னா அங்கே மாவட்டம் தோறும் நடத்துறீங்க, மேடைகளில் இன்னும் விஜய் அவர்களை என்னென்ன பேச முடியுமோ அந்த மாதிரி பேசுகிறீங்க. செய்தி விவாதங்களில் திமுகவினருடைய பேச்சுங்கிறது ஒரு ஆதிக்க வர்க்கத்தினர் பேசக்கூடிய அளவிற்கு எல்லா விவாதங்கள் இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு விவாதத்தில் திமுக விசிக தாவேகாவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு நபர் சொல்றாரு, திமுகவை சேர்ந்த ஒரு நபர் சொல்றாரு, நாங்கள் தான் முதல் வேட்பாளர்,
நாங்கள் தான் இந்த கூட்டணி கட்சிக்கு தலைமை, நாங்கள் தானே சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட பேசுறதுல அது ஏன்? அதற்கு தான் இந்த மக்கள் தோல்வியை கொடுத்தாங்க. அந்த பண்ணையார் பரம்பரை போல இன்னும் விவாதங்களில் உட்காந்து பேசக்கூடிய சூழல் திமுகவுக்கு இருக்குல்ல. இந்த திமுகவுக்கு இதுதான் தோல்விங்கிறத தாவேகா எடுத்து வச்சிருக்கு. நீங்க பண்றது மன்னராட்சி, இவங்க கீழே இருக்கிறவங்க குறுநில மன்னர்கள், பண்ணையார்கள் போன்று நீங்கள் செயல்படுவதால் தான் தாவேகா ஒரு மாற்றத்திற்கான சக்தியா உருவாயிருக்கு. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தவறை நீங்க சுட்டி காட்டாம தொடர்ந்து ஒரு கட்சியின் மீது விமர்சனம் வைப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது நம்மளுடைய கருத்து. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் வந்து இந்த வைகை ஆற்று பிரச்சனையில் நேரடியாக ஆளுநர் மாளிகை வந்து இறங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. இது பல்வேறு வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஆளுநருடைய இப்போ கடந்த காலங்களில் ஆர்.என். ரவி இருக்கும்போது திமுக வந்து ஒரு பெரிய அரசியலை முன்னெடுத்தாங்க. அதாவது ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக பல விதமான போராட்டங்களை அறிவிச்சாங்க, பல விதமான சட்ட போராட்டங்களை அறிவிச்சாங்க. அப்படின்னா திமுக மீது பாஜகவுக்கு இருந்த அந்த கோபம், அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் ஆர்.என். ரவியினுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த அளவிற்கு ஆர்.என். ரவி வந்து இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையான விஷயங்களில் இடையூறாக இருந்தாருங்கிறதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ ஏற்றுக்கொள்ள விஷயங்களுக்காக திமுக குரல் கொடுத்தது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அந்த திமுகவின் மீது இருந்த கோபத்தின் மூலமாக திமுகவை எப்படியாவது இங்கே அழிக்கணும், திமுகவை எப்படியாவது இங்கே தோற்கடிக்கணுங்கிறது ஆர்.என். ரவியுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அப்புறம் காலம் போக்கில் அது மாறிடுச்சு. இப்போ அந்த டாபிக் நம்ம விட்டுருவோம். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழல், அப்போ திமுக பாஜகவை எவ்வளவு எதிர்த்தது தேசிய மத்திய அரசை, இப்போ பாஜக எப்படி திமுகவை கையாண்டதுங்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்க்குறோம். அப்போ தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் எந்தவித சிக்கலும் இல்லையே. ஏதாவது பிரச்சனைன்னு இருந்துச்சா? இல்லை. இப்போ இவர் முதல்வராக பதவி ஏற்கக்கூடிய நிகழ்ச்சியை கூட சுமூகமாக முடிச்சு வச்சுட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டு வாங்க பெரும்பான்மையை, நான் உங்களுக்கு ஆட்சி அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லிட்டாரு. அப்போ இப்படி ஒரு சூழல் இருக்குது. டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் போய் பங்கேற்றுக்காரு. ஏற்கனவே நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் போகவே இல்லை. அதற்கு ஒரு விளக்கம் திமுக கொடுத்துச்சு. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் போனார், மோடி அவர்களை சந்தித்தார், பிரதமரை சந்தித்தார், இன்னும் பல நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆளுநர் ஏன் இப்போ குடைச்சல் கொடுக்குறாரு? அதுதானே நமக்கு கேள்வி. கண்டிப்பா என்ன இப்போ இதுதான் பிரதானமாக பார்ப்பாங்க. சார் இப்போ எந்த இதுவுமே இல்லை சார், சுமூகமாக தானே சார் இருந்துச்சு. விஜய் அவர்களே சொல்லிட்டாரு, சார் நாங்கள் மத்திய அரசு கிட்ட பரஸ்பரமாக நடந்துக்குவோம், எந்தவித மோதல் போக்கையும் நாங்கள் கையாள மாட்டோம், தமிழ்நாடு அரசு எங்களுடைய அரசுங்கிறத, தாவேகா அரசுங்கிறத விஜய் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. அப்போ எந்தவித பிரச்சனையும் இல்லாத போது ஆளுநர் ஏன் சார் இப்போ குறிக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ அதில் வந்து நம்ம என்ன இதில் இருக்கக்கூடிய பின்பு நடக்கக்கூடிய செய்திகள்ங்கிறது ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பார்க்கணும். என்னன்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முடிந்து போன கதை. காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் குழி தோண்டி புதைக்கக்கூடிய சூழலை அது திமுகவும் பாஜகவும் அண்டர் டீலிங்னு பேசப்பட்டது. ஆனால் அதற்கு ஏற்றாறு போல தான் இந்த சீட்டு பிரிக்கிறப்போ பிரச்சனைகள், ஆட்சி அதிகாரத்தில் கொடுக்க மாட்டோம் பங்கு, அதுக்கான கடைசியில் தோல்வியை 5 தொகுதிகள் மட்டும் வெட்டிப்பட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு காங்கிரஸ் மீண்டும் உயிர் பெறுது, தமிழ்நாட்டில் உயிர் பெறுது. தலைவரை மாற்றுறாங்க, மாணிக்கம் தாகூரை போடுறாங்க. மாணிக்கம் தாகூர் கடுமையாக திமுகவை விமர்சிக்கக்கூடியவர், மாணிக்கம் தாகூர் கடுமையாக பாஜகவை விமர்சிக்கக்கூடியவர். அப்போ காங்கிரஸ் உடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு விஜய் கை கொடுக்குறாரா, விஜய் உதவி செய்கிறாரா? இப்போ விஜய் உதவி செய்தால் பாஜகவுடைய குடைச்சலுங்கிறது ஆரம்பிக்குங்கிறது நம்ம பல பேட்டிகளை நானே பேசியிருக்கேன். இப்போ நேற்று கூட ஒரு சேனலில் சொன்னேன், எப்போ காங்கிரஸை தூக்கி வழிநடத்த விஜய் தயாராகிறாரோ அன்று தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அழியக்கூடிய ஒரு கட்சி, அழியப்பட வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட அஜெண்டாவோட இருக்கக்கூடிய கட்சி. அதோட தொடர்ந்து காங்கிரஸுடைய தோல்விகள், பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் பெரும்பாலான மாநிலங்களில் ஆட்சியை இழந்திருக்காங்க. புரியுதா? நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப பாஜகவுக்கு அது ஒரு பெரிய குடைச்சல். சும்மா இருக்கிறான், செத்து போனவனை நீ திரும்பி வந்து உயிர் கொடுத்து அவனை திரும்பி நடக்க வைக்கிறங்கிறப்ப அந்த பாஜகவுக்கு கோபம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அப்ப இத்தனை 60 நாள் தான் ஆகுது, விமர்சனங்கள் வைக்கக்கூடாதுன்னு பெரும் தலைவர்களும் தாவேகா மீது சொல்றாங்க. பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே சொல்றாங்க. திமுகவை புகழ்ந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூட தாவேகா அரசு சிறப்பாக செயல்படுத்தினாரு. திமுகவை புகழ்ந்து பேசிய, திமுகவை எந்த நேரத்திலும் குரல் கொடுத்து பேசக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் டைரக்டர் இன்று தாவேகாவை பெருமையாக பேசுறாரு. அப்ப நடவடிக்கைகள் இருக்குல்ல. இப்ப தாவேகாவை குறை சொன்னவர்கள் எல்லாம் இன்று
சிறப்பாக செய்கிறார்கள், சில விஷயங்கள் செய்கிறார்கள். அப்போ எல்லாமே நடக்குது இல்லை. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆளுநர் ஏன் இப்போ பேசணுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அதற்கான பதில் தான் அது. காங்கிரஸை யார் வழிநடத்துகிறார்களோ, காங்கிரஸைக்கு யார் உயிர் கொடுக்கிறார்களோ, காங்கிரஸுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாஜக ஒரு முட்டுக்கட்டை, ஆளுநரை வச்சு அவங்களுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. ஆமா, முட்டுக்கட்டை கொடுக்கணும். ஆனா இப்போ ஆளுநர் சொன்ன இந்த விஷயத்திற்கு தவேகாவுடைய அணுகுமுறைங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் நம்ம கேள்வி. இதே குடைச்சல் திமுக கடந்த காலங்களில் தவேகாவுக்கு கொடுத்துச்சு. தவேகா சில விஷயங்களை நீங்கள் சொல்லக்கூடிய சோசியல் மீடியா அவங்களுடைய கொள்கைகளையும் தன் தந்தை வரக்கூடிய அந்த நடை உடை பாவனைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல அதை வந்து ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தி தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது 1,75,00,000 பேர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிற போது அந்த ஸ்ட்ராட்டஜியை தவேகா பாஜகவுக்கு எதிராக கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா பாஜக தாங்காது. ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பெரும்பான்மையான ஒரு முகத்தை வைத்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் நடக்க போகுது. நீங்கள் அந்த எம்ஜிஆருடைய அந்த காலத்திற்கும் இப்போ 26க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸ் பெட்வீன்குள்ள திமுக அதிமுகங்கிற சூழல் இருந்துச்சு. கலைஞர் ஜெயலலிதாக்கு பின்பு ஸ்டாலினுக்கு பின்பு எடப்பாடி ஸ்டாலின், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த கேப்புக்குள்ள ஒரு புதிய முகம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் போது அந்த பவருங்கிறது வந்து ரொம்ப அதிகமான பலத்தோடு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கேப் இல்லை அவங்களுக்கு, ஒரு புது பவர், அந்த பவருங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பவர் நகரும் கூடிய பாதையில் கூட சேர்ந்து எல்லாருமே போகும்போது எல்லாருக்குமே அந்த பவர் கிடைக்கும். இதுதாங்க ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா இதுதான் அந்த பவருக்கான எனர்ஜி. அந்த பவரோட எனர்ஜிங்கிறது ஒட்டு மொத்தமாக இப்போ சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெப்ப அலைகள் வந்து நமக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குது. ஆனால் வெப்ப அலைகள்னு வரப்போ நமக்கு வெளிப்படையாக நம்ம மே மாதம் சென்னையில் இருக்க முடியுதா? இல்லை ஊர் சைடும் இருக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்களில் அப்போ சூரியனோட சேர்ந்து நம்ம பயணிக்கிறப்ப அந்த சூரியனோட பவருங்கிறது நம்ம மேலே படுதில்லை. அந்த மாதிரி தான் இப்போ விஜயுடைய அந்த கட்சி, அந்த பவருங்கிறது, யங்ஸ்டர்ஸ் உடைய பவருங்கிறது, அந்த பவரோடு நம்ம சுற்றினோன்னா காங்கிரஸுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும், வைகோவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும், இன்னும் இருக்கக்கூடிய விசிகா இஎம்எல் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். எதிர்காலம் மீன்ஸ் நம்ம எப்படி சொல்ல வரோம்னா ஒரு வளர்ச்சி. இப்போ நம்ம இன்னைக்கு 2 தொகுதியில் ஜெயிக்கிறோம், அடுத்து ஒரு 4 தொகுதியில் ஜெயிப்போம். அப்போ ஏற்கனவே இங்கே ஒவ்வொரு கட்சியிலும் வயதானவர்கள் இருப்பாங்க, தாவேக்கால இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ இளைஞர்களும் வயதானவர்களும் இணையும் போது இன்னொரு பெரிய எழுச்சி வரும்ல, எல்லா கட்சிக்கும் அந்த எழுச்சி வரும். அப்போ அந்த எழுச்சியை நோக்கி தான் இவங்கெல்லாம் நகர்றாங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த மாற்றம்ங்கிறத பாஜக கையில் எடுத்தா இவங்க ஒட்டு மொத்தமும் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பவரோடைய இருக்கக்கூடிய இந்த சூட்டோடைய அந்த அடுத்த லெவலுக்கு இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாஜகவுக்கு 29 பெரிய அடி விடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சவுத் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. இப்போ 4 மாநிலங்களில் காங்கிரஸும் கலப்படமாக இருக்கிறது. ஆனால் 4 மாநிலத்திலும் விஜய் என்ற நபருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ அந்த செல்வாக்கை கொண்டு இந்த 4 மாநிலங்கள் நாளைக்கு 8 மாநிலங்களாக மாறும். அந்த 8ங்கிறது 12 மாநிலங்களாக மாறும். ஆல்மோஸ்ட் 12 மாநிலங்களில் காங்கிரஸ் விஜய்ங்கிற ஒரு முகத்தை தென்பட வைத்து விட்டார்கள். பிரதமரோட இதுக்கு வந்து விஜய் அவர்களும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் இந்தியாவில் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டாங்க. ஏற்கனவே வந்து மொழிகள் மாற்றி சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சிகளை வேற லாங்குவேஜில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? இத்தனை நாள் பேசாத ஆளுநர் ஏன்டா இப்போ பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி புரியுதா உங்களுக்கு? பதில். அப்போ பாஜகவினால் விஜயினுடைய வளர்ச்சியை பொறுத்துக்க முடியல. இவர் வளர்ந்தால் ஆபத்துங்கிற எண்ணம் பாஜகவுக்கு வந்துவிட்டது. அதற்காக தான் அண்ணாமலையும் ஒரு பக்கம் வெப்பனாக இருக்குனாங்க. ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? எந்த வித செயல்பாடுகளும் இல்லாமல் இருக்காரு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் முடிச்சு தான் நான் வருவேங்கிறாரு. இப்போ அவரையும் ஒரு வெப்பனை பயன்படுத்த பாஜக முயற்சிக்கிறது. அப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷன் தான் நடந்திருக்கு. பாஜக காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்குது தாவேகா. அதை காங்கிரஸை கைகோர்த்து பாஜகவுக்கு எதிராக தாவேகா வளர்ந்துருமா, இல்லை தாவேகா வைத்து காங்கிரஸ் எங்களை அடித்திருமா அப்படிங்கிற எண்ணம் பாஜகவுக்கு வந்துச்சு. அதனால தான் இப்போ குடைச்சல் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு குடைச்சலோட நிற்காது, இன்னும் தொடர்ந்து பாஜக தாவேகாவை குடைச்சல் கொடுக்கும். சரி, இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன் அவர்கள் வந்து சொல்றாரு, தமிழகத்துக்கு விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர், ஆனா அவருடைய பின்னணியிலிருந்து இயக்குவது ஆக்டிங் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஆக்டிங் முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. பொதுவாக 21 முடிஞ்சு 25 வரைக்கும் திமுக ஆட்சிக்கிட்ட எல்லாம் முதல்வராக இருந்த ஸ்டாலின் தானே? ஆமா, ஸ்டாலின் தானே ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதே அமைச்சரவையில் இருந்த பிடிஆர் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டார் தெரியுமா? என்ன வெளியிட்டாரு? மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க.
வெளியிட்டது யார்? ஒரு அமைச்சர், திமுகவை சேர்ந்த அமைச்சர். அவரை நிதித்துறையிலேருந்து வேறு துறைக்கு எடுத்து மாற்றினீங்க. அதுக்கப்புறம் அந்த மாற்றின துறையிலேருந்து அவர் பிடிஆருங்கிற நபர் திமுகவில் தான் இருக்காராங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க. அப்போ அந்த ஆடியோ வெளியானது உண்மை தானே? உண்மைதான். அப்போ நிழல் அமைச்சர் உங்கள் மருமகனா? இப்போ திருப்பி இப்படி கேட்பாங்கல்ல? கண்டிப்பாக கேட்பாங்க தானே? அப்போ சபரீசன் தான் முதலமைச்சராக இருந்தாரா? அந்த குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சாங்கல்ல. இன்னைக்கு தேர்தலில் நீங்கள் யார் யாருக்கு சீட்டு கொடுத்தீங்க, சீட் செலெக்ஷனில் கொண்டு சபரீசன் ஈடுபட்டார்னு திமுகவில் இருந்த நிர்வாகிகளே புகார் சொன்னாங்க. புரியுதா? இதே ஆதவ அர்ஜுனன் வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளரே கார்த்திக் மோகன் கிடையாது. ஆனால் கார்த்திக் மோகனை போட்டது யாரு? இப்போ இத்தனை கேள்விகள் வருது இல்லை? அப்போ ஒரு முதலமைச்சருங்கிறது இழிவுபடுத்தக்கூடிய செயல். இவர்கள் தானே இப்போ எப்படி தேர்தலுக்கு முன்பு இலக்காரமாக பார்த்தாங்களோ தேர்தலுக்கு பின்பும் அந்த இலக்கார நிலைங்கிறது சூழலுங்கிறது தொடருது திமுகவில். புரியுதா? இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளரே இவ்வளோ கேள்வி கேட்குறோம். ஒரு சின்ன பையன் சபரீசன் இப்போ இழிவுபடுத்தி பேசுகிறான் அப்படின்னா திமுகனால அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லுங்க. முடியாது. அப்போ உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நம்ம செய்யாமல் இருக்கணும். கண்ணாடியை பார்த்துட்டு தீபிகா இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசிக்கணும். ஆனால் கண்ணாடியில் பேசுகிறதே தீபிகாவாக இருந்தால் புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் இந்த ஒரு குற்றம் செய்கிறீங்க. இன்றைக்கி ஒருத்தன் புகைப்பிடிக்கிறான், நானும் புகைப்பிடிக்கிறேன். அப்பா நீ ஏன்ப்பா இவ்வளோ சிகரெட் குடிக்கிறோம், உடம்புக்கு ஒத்துறோம், அது குடிக்கிறேன் நான் சொல்லலாமா? சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் செய்கிற அந்த தவறை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஆமாம், அதுதான் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் செய்யாத விஷயங்களுக்காக நீங்கள் செய்த அதே விஷயங்களை வைத்துக்கொண்டு தாவேக்காவை விமர்சிப்பதுங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் ஒரு விமர்சனமா? இப்போ அவன் திருப்பி கேட்குறான், தாவேக்கால இருக்கவன் சின்ன பசங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் திருப்பி கேட்குறான், நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? துர்கா ஸ்டாலினுடைய தொடர்பு திமுக அரசில் இருந்துச்சுன்னு எத்தனையோ பேர் குற்றச்சாட்டு சேர்த்துனாங்க. இப்போ துர்கா ஸ்டாலினும் சேர்த்து விமர்சிப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் இது தெரிஞ்சு செய்கிறீங்களா, இல்லை தெரியாமல் செய்கிறீங்களா, இல்லை தலைமை தான் திமுக தலைமை தான் உத்தரவுப்படுதா நீ இப்படி போய் பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க? இது அதாவது நீங்கள் விமர்சனம் வைங்க, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தாவேக்கா அரசு விட்டு கொடுக்குதா? அப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், பிரச்சனை பண்ணுங்கள். அப்போ தமிழ்நாடு மக்கள் உங்களோட சேருவாங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கான பிரச்சனை இது இல்லைல்ல? இல்லை. தமிழ்நாடு வளர்ச்சியை வீணடிக்கிறது தாவேக்கா, அப்போ நம்ம பேசலாம். விவாதத்துக்கான உழம்பு நம்ம தாவேக்காவை விமர்சிப்போம், யாராக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் இது விமர்சிக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை வைங்க. பர்சனல் அட்டாக் ஏன்னு நான் கேட்குறேன். அவர் தான் பேசுகிறாரு அப்படின்னா ஆதவ் அப்படிப்பட்ட ஆளுங்கிறது நீங்கள் தான் சொன்னீங்க. தேர்தலுக்கு முன்பும் சொன்னீங்க, தேர்தலுக்கு பின்பும் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அதை விட்டு தள்ளிட்டு போங்க. அடுத்து திமுகவுடைய வளர்ச்சியை பாருங்கள், அடுத்து திமுக நம்ம சரி கட்ட வேண்டிய விஷயங்களை பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த விஷயம் சொன்னனால திரும்பி சபரீசனை பற்றி பேசுவாங்க, திரும்பி துர்கா ஸ்டாலின் அம்மா யாரை பற்றி பேசுவாங்க. இப்போ இந்த அசிங்கம்ங்கிறது யார்? உங்கள் தலைவருக்கு தானே, ஸ்டாலின் என்ற அந்த தலைவருக்கு தானே. அப்போ இது தெரியாத திமுகவினருக்கு? இதுதான் நம்ம பொதுவாக வைக்கக்கூடிய கேள்வி. அப்போ நீங்கள் விமர்சிக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் கையில் எடுங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தாவேக்கா தடங்களாக இருக்குது, விஜய் இந்த விஷயத்துக்கு தடங்களாக இருக்காருன்னா நீங்கள் தைரியமாக பேசுங்க, பத்திரிகையில் தைரியமாக போராட்டத்துக்கு அறிவிப்பு செய்யுங்க. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்போ நடக்காத எதுக்குமே உப்பும் சப்பும் இல்லாத விஷயத்திற்காக நீங்கள் அவர் இப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார், இதெல்லாம் ஒரு விமர்சனமாக வச்சு திமுக அரசியல் செய்துங்கிறப்ப அதாவது பேசி பேசி வளர்ந்த திமுகம்பாங்க, இப்போ பேசி பேசி அழியுது திமுக. அதுதான் பார்க்கவே ஒரு பரிதாப சூழலாக இருக்குது எனக்கு. சரி, இப்போ இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RS பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெருவில் இருக்கக்கூடிய குப்பைகளை எப்படி சேர்த்து கொள்வதோ அது போல முதலமைச்சர் அவர்கள் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. கடந்த பதில் சொன்னல அதே பதில் தான் இப்போ அதிமுகலேருந்து பல நிர்வாகிகள் பேசுகிறாங்க. அதிமுகவில் பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது எடப்பாடியுடைய செயல்பாடுகள் சரியில்லை. எடப்பாடி முன்னெடுத்த அந்த அரசியல் கூட்டணிகளாக இருக்கட்டும், சீட்டு பேரமாக இருக்கட்டும், மற்றும் பல தேர்தல் பிரச்சாரங்கள் இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலைங்கிறத பொதுவாக்கக்கூடிய குற்றச்சாட்டு. தேர்தல் முடிந்த பின்பும் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டுங்கிற அந்த பதவி வெறி இருக்குல்ல, சுகம், அந்த பதவி சுகம்ங்கிறது அது ஒரு தடவை அனுபவிச்சுட்டா எந்த ஒரு மனிதனாலையும் அது இயல்பு, மனித இயல்பு, ஒரு குணம், மனித குணம். அது அவரை சொல்லியும் குறையில்லை. எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் தவறு செய்யக்கூடியவன் தான். இந்த மனிதன் தவறு செய்யலைன்னு சொல்லி எந்த மனிதனையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்வாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா இவருக்கு பின்பு யார் நிற்பாங்கிறது தான் ஒரு கேள்வி. தேர்தல் தோல்வி சந்திச்சிட்டீங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிரதானமாக என்ன? ஐயோ, திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கான தோல்விக்கான முழு காரணத்தை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அதை அந்த மாதிரி எடப்பாடி இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ஏன் பேசலை?
அவங்க கேட்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி எஸ்டிபிஐ நடத்தின மாநாடுல எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஜெயலலிதா சொன்னது போல ஜெயா பாணிலேயே அதை பேசினார். நான் ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன், இனி பாஜக கூட நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லிட்டு மீண்டும் பாஜகவுடன் கூட்டணிங்கிறது ஏன்? அண்ணாமலையே பதவி தலைவர் பதவியிலேருந்து தூக்குனாதான் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுன்னு எடப்பாடி ஒரு கோரிக்கை வச்சார். அதையும் பாஜக செஞ்சிச்சு. அப்போ அண்ணாமலையை இந்த தேர்தலில் பேச விடாமல் தடுத்தது ஏன் எடப்பாடி? இப்போ இவ்வளோ குறைகளை வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் முடிந்ததுக்கு பின்பு எடப்பாடியுடைய மகன், எடப்பாடியுடைய மைத்துனர், இப்படி குடும்ப வாரிசு அரசியலுடைய அந்த ஆதிக்கம்ங்கிறது அதிமுக நிலவுது. இதையும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நம்ம குற்றச்சாட்டுகளை அடுக்கணும். இப்போ இதையும் ஒரு குற்றச்சாட்டு. இப்போ இதற்கெல்லாம் எடப்பாடி என்ன பதில் சொன்னார்? எந்த ஒரு பதிலும் கொடுக்கல இது வரைக்கும். எங்கேயாவது மறுத்திருக்காரா? இல்லை இது சம்பந்தமாக ஒரு வீடியோ விட்டுருக்காரா? இல்லை அறிக்கை விட்டுருக்காங்களா? இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் தேர்தலுக்கு முன்பு. இப்போ தேர்தல் தோல்விக்கு பின்பு நான் முதலமைச்சர், எனக்கு ஆதரவு திமுக. அப்போ இந்த நிலைப்பாடு எடுக்கிறப்போ உண்மையாகவே எம்ஜிஆருடைய தொண்டன், உண்மையாகவே ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டன் எப்படி அதிமுகவில் தொடருவான்? இது ஒரு கொஸ்டின். அவர்கள் அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், நீங்கள் இவ்வளவு கடந்த பின்பும் எப்படி ஒருவன் தொடருவான்? ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியே போனார், செங்கோட்டையன் வெளியே போனார், சசிகலா, டிடிவி தினகரன், இப்படி ஒட்டுமொத்தமாக பெரிய பெரிய ஜாமான்களில் வெளியே போகிறப்ப தொடர்ந்து குறைகள் யார் மீது வைத்து கொண்டு போகிறாங்க? அவங்களாம் போகிறப்ப ஒரு 4 பேர் போகிறப்ப சொல்கிறது நியாயம் மேற்புதுன்னு. இன்னைக்கு தொடர்ந்து போகிறாங்களே, அப்போ குறைங்கிறது அதிமுகவில் இல்லை, எடப்பாடியின் மீது இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு தீபிகாவே நான் தொடர்ந்து தப்பு சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் எல்லாத்தையும் அமுச்சிட்டே இருக்கீங்க இந்த ஆஃபீஸ்லேருந்து. புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாருமே போயிட்டாங்கன்னா தீபிகா மட்டும் இந்த ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா இப்போ குறைங்கிறது எங்கே இருக்குது? எங்கே தான் இருக்குது, அதாவது என்கிட்ட தான் இருக்குது. அப்போ எடப்பாடி கிட்ட ஒரு குறை இருக்குது, அதை அவர் சரி செஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ தானே அந்த அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியை காப்பாற்ற முடியும். இன்றளவும் அதிமுகவிற்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். இன்றளவும் இந்த இரட்டை இலைங்கிற சின்னத்திற்கான வாக்களிக்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்க. இன்னைக்கு அதற்கான சாட்சி தான் 50லேருந்து 80 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு அதிமுக. அது ஒரு பெரிய விஷயம். எந்தவித பவர் சென்டர் லீடர்ஸ் இல்லாமல் ஒரு பிரச்சாரத்தை ஒரே ஆளாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் எடப்பாடி, அதெல்லாம் நம்ம மறுக்கலை. அப்படி இருந்தும் இன்றைக்கு இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்காரு, எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணி. அப்போ அதையே தக்க வச்சுக்க பார்க்கல, ஏன் ஒரு குறுக்கு புத்தி உங்களுக்கு? அப்போ அதுலேருந்து தானே வெளியிடுறாங்க. ஸோ இதுதான் பிரதானமாக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி வச்சு குற்றச்சாட்டு, இப்போ அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதே அதிமுகலேருந்து ஆர்எஸ் பாரதி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இங்கே இருக்கார், மதுரவாயில் தொகுதி, அவர் போய் இணைஞ்சார, பெஞ்சமின் ஓபிஎஸ் இணைஞ்சார. ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? அப்போ இவர்கள் செய்வது என்ன? அதே முதலமைச்சர் அதிமுகலேருந்து அந்த நிர்வாகி இணைந்த உடனே வானகரத்தில் ஒரு மீட்டிங் வச்சாங்களே பிரம்மாண்டமாக, அது ஸ்டாலினுக்கு வாழ்வீச்சுலாம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஆர்எஸ் பாரதி செய்தியே பார்க்கலையா, நியூஸே பார்க்கலையா, பார்க்க மாட்டாரா? அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. கேள்வினா திமுகவுக்கு மாற்றுன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப நாங்க பண்ணதே தானே நீங்க பண்றீங்கன்ற கேள்வி தானே. திமுகவுக்கு மாற்றுங்கிறது அவங்க எந்த இடத்துல சொல்றாங்க? செயல்பாடுகளுக்கு சொல்றாங்க, எல்லா விஷயங்களுக்கும் சொல்றாங்க. நீங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு ஏத்துக்கிறாங்கிற விமர்சனத்துக்கு தான் நான் பதிலடி சொல்றேன். இப்போ அதிமுகலேருந்து தாவேகா ஏத்துக்குது, அதே தவிர ஏன் திமுகவும் செஞ்சது? அதே தவிர திமுக ஏன் செய்யணும் இப்பயும்? அதை தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு ஜென்சிகிட் மீட்டிங் திமுக நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஜென்சிகிட் மீட்டிங்கால நீங்க சொல்லக்கூடிய கொள்கை, நீங்க சொல்லக்கூடிய சமூக நீதி, நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே மாறிடுமா? ஜென்சிகிட் மீட்டிங் மூலமா மாறாது. அதுல ஒரு சட்டமன்றத்தை நீங்க கேள்வி குத்தாக்குறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன? இது எப்படி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தே நடக்குதா, இல்லை தெரியாமலே நடக்குதா? இல்லை சில பேர் ஜென்சிகிட் மீட்டிங்லாம் நாங்கள் அனுமதி தரலங்கிறீங்க. என்ன ஒன்றுமே புரியல. உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தானே அவர்கள்லாம். ஒரு சபாநாயகரை இழிவுபடுத்துவீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விட்டுருங்க, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியே நீங்கள் ஒரு சட்டசபை போல் சித்தரிக்கிறீங்க. அப்போ இதில் என்ன நீங்கள் பேசக்கூடிய சமூக நீதி இருக்குது? என்ன பெண் சுதந்திரம் இருக்குது? பெண் உரிமை பற்றி நீங்கள் அதில் என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். அப்போ நீங்கள் தாவேக்காவை குறை சொல்லும்போது குறைகளை சரியாக வைங்கன்னு தான் சொல்ல வரேன். இதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. அது அவங்க கட்சி பிரச்சனை. சரி, அதே விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் திமுகவுக்கு வந்தா திமுக ஐயோ வேணாம் வராதிங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? நான் கேட்குறேன் பதில். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, உடனே சேர்த்திருப்பீங்கல்ல. அப்போ அதே தானே அவனும் செய்கிறான். அரசியலுடைய அடுத்த கட்ட கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கட்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும்னா சில முடிவுகளை சில கட்சியினுடைய பைலாவின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கடந்த காலங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய காலங்கள் எடுத்துக்கோங்க, திமுகலேருந்து எத்தனை பேர் போனான்?
2வது முறை ஜெயலலிதா அம்மையார் வந்து 2வது முறை தொடர் வெற்றி அடைகிற போது திமுக காங்கிரஸ்ல இருந்து அத்தனை பேர் அதிமுகவுக்கு போனாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா யாருனாலையும்? அப்ப அவங்களாம் தாவுறப்ப இதே ஆர்எஸ் பாரதி வந்து பேசியிருக்கலாமே, ஜெயலலிதா முன்பு பேசியிருக்க முடியுமா? அப்ப நீங்க என்ன அரசியலை எடுக்கிறீங்க? இது அரசியல்ல இயல்பு. ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் மாறக்கூடிய இயல்புங்கிறது மாறும். இன்னைக்கு மகாராஷ்டிரா தேர்தல் என்ன நடந்துச்சு? தாக்கரேவோட குடும்பத்தை ஒன்று சேர்த்தீங்க, தோல்வி அடைஞ்சோன்னே திரும்பி எங்க போய் சேர்ந்தாங்க? அப்ப நீங்க அரசியல் இது வந்து ஒரு அரசியலுடைய கட்சியுடைய அந்த பலத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் பலத்தை வீரியப்படுத்துவதற்காகவும் எந்த முடிவுகளும் சில கட்சிகள் எடுக்கும். நீங்க பொதுவா குற்றச்சாட்டு வைங்கன்னு தான் சொல்ல வரும். பொதுவான குற்றச்சாட்டு எதுவுமே இல்லையா? இப்போ இன்னைக்கு கொள்ளைகள் நடக்குது. இன்னைக்கு முதல் நீங்க ஜனவரி மாதத்திலிருந்து இன்ற தினம் வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. அதை பத்தி திமுக பேசலாம்ல? இன்னைக்கு ஆவண கொலை ஒன்று நடந்திருக்கு, பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அந்த கொலையை பற்றி திமுக பேசலாம்ல? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க. இதெல்லாம் ஒரு அற்பமான ஒரு விமர்சனம். அதாவது ஏதாவது ஒன்று பேசணும், அதுக்கு பதிலடி திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி பேசணும். அதை தான் அவங்களாம் ஆசைப்படுறாங்க போல. யாரே ஆர்எஸ் பாரதி, இந்த திமுகவில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தையும் அவங்க மனைவியையும் அவங்க மருமகளையும் மகனையும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை ஆசைப்படுறது திமுகவினர் தான். கொஞ்சமாவது யோசிங்க. நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாருங்கள், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பாருங்கள். தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குது, அதற்கு ஐடியா சொல்லுங்கள், அவங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை முன்வைங்கிற மக்களும் அதை தானே மக்களும் விரும்புவாங்க. ஆரோக்கியமான அரசியலை தானே தமிழ்நாட்டு மக்களும் விரும்புவார்கள். அதையே செய்ய மாட்டீங்கன்னு தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றிம்மா.